Hello everyone. 30 நாள்ல எப்படி இங்கிலீஷ் கத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். 30 நாள் 30 சென்டென்சஸ் படிக்க போறோம். சோ 30 நாள்ல டோட்டலா 900 சென்டென்சஸ் நம்ம வந்து கத்துக்க போறோம். 900 சென்டென்சஸ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு ரொம்பவே தாராளம் தான். கண்டிப்பா ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கு இந்த 900 சென்டென்சஸ் போதுமானதாக இருக்கும். இந்த 900 சென்டென்சஸ்ல நம்ம டெய்லி யூசேஜ் ஃப்ரேசஸ், idioms, questions எல்லாமே பார்க்க போறோம். நீங்க கண்டினியூஸா இந்த 30 வீடியோஸையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல பேசிடலாம். இன்னைக்கு டே 1 30 சென்டென்சஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ரேண்டமா ஒரு 30 சென்டென்சஸ் பார்க்கலாம். ஒரு நோட்ல இது எல்லாத்தையும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மறக்காம இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், இட்ஸ் அவுட் ஆஃப் மை ஹேண்ட். இது ஏன் கையை மீறி போச்சு. நெக்ஸ்ட் ஒன், வாட் யூ சோ யூ ரீப். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அந்த பழமொழிக்கு தான் இதை நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. உனக்கு உதவி செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றதுக்கு இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ரிஸ்க் யுவர் செல்ஃப். இதோட அர்த்தம், ஏதாவது ஒரு விஷயம் யாராவது செய்ய போகும்போது அதில் நிறைய ரிஸ்க் இருக்கு, ஆபத்தான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இதை கொஞ்சம் பார்த்து செய்ய, ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் ரிஸ்க் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டே அவுட் ஆஃப் ட்ரபிள். இதோட அர்த்தம், ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது, நீ இந்த பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்காத, கொஞ்சம் விலகிரு அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டே அவுட் ஆஃப் ட்ரபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ லாஸ்ட் மை டச். இதோட அர்த்தம், ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு இது பழக்கம் விட்டு போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஐ லாஸ்ட் மை டச் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டே ஹைட்ரேட்டட். இதோட அர்த்தம், தண்ணி நிறையா குடி, தண்ணி சத்து உள்ள விஷயங்கள் நிறையா சாப்பிடு, எப்பவும் உடம்ப வந்து தண்ணி சத்து நிறையா இருக்கிற மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டே ஹைட்ரேட்டட். நெக்ஸ்ட் ஒன், கீப் இன் டச். எப்பவும் தொடர்பில் இரு, எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லிட்டே இரு, எப்பவும் என் கூட டச்சில் இரு அப்படின்னு சொல்றதுக்கு கீப் இன் டச். நெக்ஸ்ட் ஒன், ஹீ இஸ் நாட் அவைலபிள். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து எங்க அப்படின்னு நம்ம கிட்ட கேட்குறாங்கன்னா அவன் வீட்டில் இல்லை ஃபோனில் கேட்குறாங்கன்னா அவன் இப்போ பக்கத்தில் இல்லை, இங்கே இல்லை அப்படிலாம் சொல்றதுக்கு he is not available அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல். இதோட அர்த்தம், எந்த விஷயத்தை பற்றியும் இல்லை யாரை பற்றியும் சீக்கிரமாக முடிவு எடுக்காத, இது இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லி நீயா சீக்கிரமாக அவங்கள பற்றி ஒரு முடிவுக்கு வராத அப்படின்னு சொல்கிறது தான் டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், மைண்ட் யுவர் ஸ்டெப். நடந்து போகும்போது பார்த்து நடந்து போ அப்படின்லாம் சொல்கிறதுக்கு மைண்ட் யுவர் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஒன், புட் தட் ஆன் ஹோல்ட். ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது இது கொஞ்சம் மெதுவாக செய், பார்த்து செய், கொஞ்சம் விட்டு வை, ஆற போட்டு வை அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிறது தான் புட் தட் ஆன் ஹோல்ட். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் ஜஸ்ட் கிடிங். யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருக்கும்போது நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்லாம் சொல்கிறது தான் ஐ எம் ஜஸ்ட் கிடிங். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் நாட் அ பிக் டீல். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் அப்படிலாம் சொல்கிறது தான் இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ஜிங்ஸ் மீ. என்னை பார்த்து கண்ணு வைக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஜிங்ஸ் மீ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ. உனக்கா இப்போ நான் என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும் இப்படிலாம் கேட்குறதுக்கு வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் நான் சரியா இல்லை இப்படிலாம் சொல்கிறதுக்கு தான் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், யூ ஆர் ட்ரைங் டு ஃப்ளாட்டர் மீ. நீ என்னை ஐஸ் வைக்க பார்க்குற, என்னை கவுக்க பார்க்குற இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு யூ ஆர் ட்ரைங் டு ஃப்ளாட்டர் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ ஆர் கில்லிங் மை மூட். இதோட அர்த்தம், நான் இப்போ நல்ல மூடில் இருக்கேன், என்னோட மூடை வந்து கெடுக்காத, என் மனசை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தாத இப்படிலாம் சொல்கிறதுக்கு யூ ஆர் கில்லிங் மை மூட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ வின் சம் யூ லூஸ் சம். இதோட அர்த்தம், எல்லா நேரமே நமக்கு வந்து வெற்றியை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, சில நேரம் ஃபெயிலியரும் இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் இப்படியெல்லாம் சொல்கிறது தான் யூ வின் சம் யூ லூஸ் சம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ ஆர் லிவிங் பியாண்ட் யுவர் மீன்ஸ். இதோட அர்த்தம், நீ வரவுக்கு மீறி செலவு பண்ணுற, உனக்கு கையில் இருக்கிறத விட ரொம்ப அதிகமாக நீ வந்து செலவு பண்ணுற, ஆடம்பரமாக இருக்க இப்படிலாம் சொல்கிறது தான் யூ ஆர் லிவிங் பியாண்ட் யுவர் மீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் நோ ஐடியா. எனக்கு இந்த விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரியல, எனக்கு இது என்னன்னே புரியல, ஒன்றும் தெரியல இப்படிலாம் சொல்கிறது தான் ஐ ஹாவ் நோ ஐடியா அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ட்ரஸ்ட் யூ. நான் உன்னை நம்புகிறேன், நீ என்ன செஞ்சாலும் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஐ ட்ரஸ்ட் யூ. நெக்ஸ்ட் ஒன், ஐ வாண்ட் நத்திங் டு டூ வித் இட். இதோட அர்த்தம், இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு
ஐ வாண்ட் நத்திங் டு டூ வித் இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் லைக் லிவிங் த ட்ரீம். இது ஏதோ கனவு மாதிரி இருக்குது, ஏதோ கனவுலகத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது, இப்படிலாம் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு இட்ஸ் லைக் லிவிங் த ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் அப் டு யூ. இதோட அர்த்தம் உனக்கு என்ன விருப்பமோ அதை மாதிரி செய், உன் இஷ்டப்படி செய் அப்படிலாம் சொல்கிறது தான் இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், வி ஆர் ஷார்ட் ஆன் டைம். நமக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நேரம் பத்தலை, இப்படிலாம் சொல்கிறது தான் வி ஆர் ஷார்ட் ஆன் டைம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஹாப்பி ஃபார் யூ. ஸோ இது வந்து யாராவது ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம், ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒருத்தவங்க செஞ்சுருக்காங்க, ஒரு சக்ஸஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், லெட் மீ ட்ரை. இரு நான் கொஞ்சம் செஞ்சு பார்க்குறேன் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் மீ ட்ரை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், லெட் இட் பி. அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் இட் பி. முக்கியமாக இப்போ இந்த கதவு திறந்துருக்குன்னா லெட் இட் பி, அப்படியே இருக்கட்டும், மூட வேண்டாம். ஜன்னல் திறந்துருக்கு, லெட் இட் பி, அப்படியே இருக்கட்டும், மூட வேண்டாம். டிவி ஓடிட்டுருக்கு, ஆஃப் பண்ண வேண்டாம், லெட் இட் பி அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த 30 சென்டென்சஸ் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. நீங்கள் பேசும்போது, எழுதும்போது, டெக்ஸ்ட் பண்ணும்போதெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு மறக்காமல் ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இந்த மாதிரியான சென்டென்சஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குயிக்காக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.